பிரைஸ் தி லார்ட். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரூத் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம்னால எல்லாருக்கும் உண்டாகட்டும். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலும் கூட, இந்த ஓய்வு நாளில் கூட பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக. உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நாம் இந்த பூமியில் என்னென்னலாம் செய்கிறோமோ அதுக்கு உண்டானது தான் நமக்கு பலன் வந்து சேரும். இன்றைக்கி எங்களுடைய குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா எங்களுடைய பேரண்ட்ஸுடைய பிரயாசங்கள், அவர்களுடைய கொடுத்துதல். அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எத்தனையோ ஜனங்களுக்கு அள்ளி கொடுத்தது இன்றைக்கி நாங்கள் அதை ஆசுதமாக பார்க்க முடிகிறது. ஒருவேளை எனக்கு பிரியமானவர்களே, காசு பணம் எத்தனையோ பேருக்கு இருக்கலாம். கடந்த மாதத்தில் கூட அனில் அம்பானியுடைய 3700 கோடி ரூபாய் வீட்டை கவர்மெண்ட் அபகரிச்சிருச்சு. பேங்க்கு அவர் பணம் கட்டலன்னு சொல்லி 3700 கோடி ரூபா ஒரு சின்ன வீடு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விஜய் மல்லையாண்ட ஒரு மனுஷன், அவர் வீட்டுக்கு மேலே ஹெலிகாப்டரில் போய் இறங்குவாப்பில். பயங்கரமான ஒரு ஆளாக இருந்தாப்புல. ஆனால் இன்றைக்கி இங்கிலாந்து தேசத்தில் போயிட்டு ஓடி ஒளிஞ்சு பயந்துட்டு உக்காண்ட்ருக்காப்புல. நீரவ் மோடின்னு ஒரு மனுஷன் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாவை கவர்மெண்ட்டுடைய பணத்தை அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதம் இஎம்ஐ கட்டலை அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பேங்க்காரனுங்க பண்ணுற தொல்லை ரொம்ப ஓவராக இருக்கும். கோர்ட் அதுக்கும் டிக்ளேர் பண்ணிட்டு தான் இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான காரியங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம கொஞ்சம் எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் நம்ம சரிப்படுத்திக்குவோம். இங்கே அருமையான இந்த ரூத்தை கொடுத்து பார்க்கிறோம். உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த பூமியில் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கணும்? நமக்கு ரோல் மாடல் ஏசப்பா தான். ஏசப்பா நம்முடைய பூமியில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவுகளில், பிஸ்னஸில், ஊழியத்தில் அவருக்கு முதலிடத்தை கொடுக்குற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிறைவான பலன் தான் வரும். அவரை ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நன்மையும் பார்க்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன். அதுதான் சொல்கிறாரு, உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த பூமியில் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் தெய்வ பயம் இல்லை என்று அர்த்தம். தெய்வ பயம் இல்லாத ஒரு மனுஷனிடத்தில் தேவனுடைய சத்தமும் சித்தமும் கடந்து வர வாய்ப்பு கிடையாது. அப்போ என் செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்துச்சுன்னோ அது அசுதமாக மாறுவதற்கு அவரால் முடியும். இஸ்ரவேல் தேவனுக்கு கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்கிற வார்த்தையையும் கொஞ்சம் நம்ம கவனித்து பார்க்கணும். அதனால் இந்த நாளில் கூட ஏசப்புடைய அன்பான ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் வரணும். நமக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால ரொம்ப முட்டி மோதிட்டுருக்க வேண்டாம். சிம்பிளான விஷயத்தில் நம்ம தகுதிப்படுத்திக்குவோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய கிருபைக்கு நேராக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அன்புக்கு நேராக நம்மளை ஒப்புக் கொடுப்போம். அவர் விரும்புகிற ரூபமாக நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்க முயற்சிக்கிறோம். உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக நீங்கள் வாக்கு பண்ணிக்கிறீங்களே. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களுக்கு அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன். அப்பா, எங்களுக்கு நிறைவான பலனும் கொடுக்குறீங்க, அதே போல் செய்யத்தக்க பலனையும் கொடுக்குறீங்க. அப்போ அதனால் நீர் எங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் உண்டாக்கட்டும்ப்பா. எத்தனையோ நேரங்கள் நாங்கள் தோல்வி அடைஞ்ச போதெல்லாம் இப்படி சமூகத்தில் நாங்கள் உண்மையை உத்தமாய் காத்திருந்த அந்த நேரங்களை நினைத்து அற்புதம் செஞ்ச காலங்களும் உண்டு. இதனால் எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி இப்படி கற்றுப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.